மகளிருக்கு 5000 உதவித்தொகை. இன்றைய தினம் ஏகாதேசி விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று பெயர். இன்றைய தினம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் சுபீட்சமாக வளரும் என்பது ஐதீகம். திருவரங்கம் 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலம். இந்த ஸ்தலத்திற்கு இன்றைக்கு காலையில் 7 மணி அளவில் கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மகளிர் உரிமை தொகை வாங்குகிறவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கியிருக்கிறார். 3 மாத தொகை 3000, 2000 ரூபாய் கோடைக்கால உதவித்தொகை அதாக 5000 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் அவருடைய தாயாக, ஒரு மகளிருக்கு தாயாக, தந்தையாக, அண்ணனாக வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய தளபதி தலைவர் அவர்களே, உங்களை காலம் ஃபுல்லாவும் தமிழக மக்கள் கடல் நீர் உள்ளவரையும் கார் நீர் உள்ளவரையும் மகளிர் மறக்க மாட்டார்கள். தொடரட்டும், நீங்கள் தான் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்று சொல்லி வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் அருளால் நீங்கள் சர்வாபிஷமாக வாழ வேண்டும், சர்வாபிஷ்ட சித்திரஸ்துவா வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மகளிருக்கு 5000 ரூபாய் உரிமை தொகை வழங்குறதா அறிவிப்பை சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சுங்களா? அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. எவ்வளோ 5000 ரூபா கிரெடிட் ஆகிருக்குங்களா? இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மேடம்? கோடை காலத்துக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காரு, ப்ளஸ் 3 மாதத்துக்குள்ள அமௌண்ட்டு. ஓகே, ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த 5000ங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷனல். ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்லையா? ஒரு சகோதரனுடைய தெரிஞ்சதுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். தலைவருக்கு இன்னைக்கு 5000 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சா? உங்களுக்கு 5000 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சா? எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படிங்களா? ஓகே. அம்மா, நீங்கள் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சா? எப்படிம்மா ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. நான் சந்தோஷப்படுறத இல்லாத பாமர மக்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்டா இருக்கு. அவங்களுக்கு இந்த 5000 பெரிய விஷயம். அந்த 5000 அவங்களால குடும்ப செலவை பார்க்க முடியும். இந்த வறுமை கோட்டு கீழே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. தலைவருக்கு ரொம்ப நன்றி. வாங்க. ஹலோ, ஏன் லேட்? வாங்க. நம்ம முதல்வர் அவர்கள் வந்து எங்களுக்கு உதவித்தொகை வர்றது வந்து இப்ப பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் ஏறி இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு எங்களுக்கு. இதை வச்சு எங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுலாம் கட்ட வேண்டிய மாதிரி இருந்தது. அதுக்காக நாங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். அதுக்கு எங்க இது வாங்கின மாதிரி அம்மா அவங்க கொடுக்குற மாதிரி தான். வாங்கி எடுத்து மகளிர் உதவித்தொகை 2000 தமிழக முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதில் என்னன்னாக்கா, அடுத்தடுத்த மாதங்கள் மார்ச், ஏப்ரல், மே 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 ரூபா ப்ளஸ் வந்து கோடைக்கால சிறப்பு இதுவாக வந்து 2000 ரூபாய் அடிஷ்னலாக சேர்த்து 5000 ரூபாய் உதவித்தொகை வந்து இன்றைக்கி வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னம்மா? உங்களுக்கு டெபாசிட் ஆகிடுச்சுங்களா? அமௌண்ட்டு ஆகிடுச்சுங்களா? இதை நீங்கள் எப்படிம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்க்கல இல்லையா? எதிர்பார்க்காத விஷயம் இது. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க. ஓகேம்மா. இதை போல வேற என்னென்ன அவர் வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க? மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. சரி, இதுவே போதும் தான். இன்னும் நிறைய செஞ்சா நல்லதுதான். ஒரு சகோதரனா உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. மகிழ்ச்சி அது இல்லையா? சரி, உங்க பேருமா? என் பேர் தேவி. நீங்க எங்கேருந்து வரீங்க? நாங்க திருவானைக்காவில இருந்து வரோம். சரி, நன்றி. அம்மா 1000 ரூபாய் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு அடுத்த 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய் ப்ளஸ் 2000 ரூபாய் கோடைக்காலத்துக்கான சிறப்பு அமௌண்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க, டெபாசிட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா 2000 ரூபாய் மகளிர் உதவி தொகை தரோன்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்னம்மா?
1000 ரூபாய்ங்கிறதே வந்து அன்றாட தேவைகளுக்கு குடும்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப சார் தமிழன் உதவியாக இருந்தது. இப்போ இதை மேலும் வந்து தமிழக முதல்வர் 2000 ரூபாயாக ஆக்கியிருக்காரு. இதை இன்னும் நிறைய சேமிப்பு பண்ணி குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு மற்ற செலவுகளுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இன்னும் மேலும் பல திட்டங்கள் செய்துள்ளார் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இலவச பேருந்து, மடிக்கணினி, இலவச சைக்கிளு, நிறைய விட்டு போன சலுகைகள்லாம் திரும்ப செஞ்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப மிக்க நன்றி. இந்த 2000 கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பேருமா? என் பேர் கே பூமாதேவி. நான் ஸ்ரீரங்கத்தில் திருவரங்க பகுதியிலேருந்து பேசுகிறேன் சார். நன்றி.